ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு yuvaskitchen. இன்றைக்கி நம்ம yuvaskitchen சேனலில் மஷ்ரூம் சுக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ஒயிட் ரைஸ் கூடயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான். ஸோ சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த மஷ்ரூம் சுக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் சுக்கா ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 10லிருந்து 20 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ண சின்ன வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஆட் பண்ண சின்ன வெங்காயம் கறிவேப்பிலையெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன். இந்த சுக்கா ரெசிபிக்கு இம்பார்ட்டனே வந்து கொத்தமல்லி பவுடரும் சீரகத்தூளும் தான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி மசாலாஸோட ராஸ்மெல் போக நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 கப் பொடியாக கட் பண்ண மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறேன். மஷ்ரூம்ஸை குக் பண்ணுறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா ஈஸியாக குக் ஆயிரும். இப்போ மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். மசாலாஸ் அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல, இருந்தாலும் மஷ்ரூம் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். வெங்காய தக்காளி வணங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம், அப்புறம் மஷ்ரூம் வணங்குறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். டோட்டலாக 10 மினிட்ஸ் மட்டும்தான். ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இந்த காளான் எல்லாமே வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி மட்டும் ட்ரை ஆனால் போதும், அவ்வளோதான். இப்போ மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடரையும் கொரியாண்டரையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இதை வெறுமனே அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட வந்து ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம்ஸில் விட்டமின்ஸ், மினரல் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் டயட்ரி ஃபைபரும் அதிகமாக இருக்குது. பட் இது வந்து லோ கலோரி ஃபுட்டுங்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் சுக்கா ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் yuvaskitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.